மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் தனியார் நிறுவனம் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை நிறுவுவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். லவணியா, மானாமதுரை சிப்காட் வளாக மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அனுமதி ரத்து செய்ய கோரி இன்று மாபெரும் கடையடைப்பு போராட்டம். மற்ற அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மானாமதுரை தாலுகா அலுவலகத்தில் இருந்து சிப்காட்டில் செயல்பட்ட ஒரு மருத்துவ சுத்திகரிப்பு ஆலையை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தற்போது தடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் ஆலை மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை 8 மாதங்களுக்கு முன்பே தொடங்கியது. அப்போதே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பல்வேறு சமூக அமைப்புகளும் இதற்கு உடனே தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் முக்குளம் பகுதியில் இதே மாதிரி ஏற்பட்டுதான் பல்வேறு நோய்கள் காலகட்டம். இதே போல் மீண்டும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டால் பல்வேறு மக்களுக்கு நோய்கள் ஏற்படும். இதனால் உடனடியாக ஆலையை ரத்து செய்ய வேண்டும் என இன்று கடையெடுப்பு போராட்டம் நகர் வர்த்தக சங்கம் சார்பாக கடையெடுப்பு போராட்டம் நடத்தி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக இங்கிருந்து தாலுகாவில் வந்த பொதுமக்களை போலீசார் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில போலீசார் தடுத்து நிறுத்தி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் ஏன் இந்த போராட்டத்துக்கு வரவில்லை, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மாவட்ட ஆட்சியர் உறுதி கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டம் களையப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். ராமியா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.